இடையில கல்வியை மறுத்தாங்க. என்ன மறுத்தாங்கன்னா, நாங்கள் இந்த வேலையை செய்வோம், நீங்க அந்த வேலையை செய்யணும், நீங்க அந்த வேலையை செய்யணும். நீங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும். சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, எந்த ஊர்ல ஏற்றத்தாழ்வு இல்லாமாங்க. நிச்சயமாக ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் எந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு? நாம் எல்லோரும் சமூகமா வாழ்கிறோம். நீங்க சுடிதார் போட்டிருக்கீங்க, தம்பிங்க பேண்ட் போட்டிருக்கு, நான் வேட்டி கட்டியிருக்கேன். இந்த வேஷ்டியை, இந்த வெள்ளை சட்டையை இவ்வளவு நேர்த்தியாக நான் உடுத்தி கொண்டிருக்கிறேன், மிடுக்காக இருக்கிறேன் என்றால், இதை நான் தான் நெஞ்சனா, இதை நான் தான் துவைச்சனா, இதை நான் தான் செலவு போட்டேனா, இந்த சட்டையை நான் தான் தைச்சனா, நானே உடுத்தி, நானே பருத்தி போட்டு, நானே நெய்து, நானே சட்டை போட்டு, என்னுடைய வேட்டியை நானே தயாரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எல்லோரும் அம்மனமாகத்தான் இருப்போம். அப்ப இந்த சமூகத்தில் நம்முடைய தேவைகளை நிரப்புவதற்கு வெவ்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகளை பிரிச்சுட்டு தான் வேணும். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், அரசியல்வாதியாக இருக்கிறேன், நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக பேசுகிறேன் என்றால் எனக்காக அந்த வேசி யாரோ தயார் பண்றாங்க. காசு கொடுக்குறது அது வேற விஷயம். ஆனா காசு கொடுத்தா கூட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இதைத்தான் மேலை நாடுகளில் டிவிஷன் ஆஃப் லேபர், வேலைகளை பிரித்து தான் ஆகணும், தொழிலை பிரித்து தான் ஆகணும், பிரிக்காம இருக்க முடியாது. இன்றைக்கு நீங்க மேல நாட்டுக்கு போனீங்கன்னா ஷூ மேக்கர் போட்டிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, கண்ணாடி அரைக்கில் உட்காந்துருப்பாங்க, ஷூ மேக்கர் இருப்பான். நீங்க போனீங்கன்னா பூட்ஸ் பாலிஸ் போடுவான். ஆனா அவன் ஜாதியால அருந்தேதியரோ சக்கிலியரோ இல்லை. டிவிஷன் ஆஃப் லேபர் வேணும். ஒருத்தர் வந்து கார்பெண்டரா இருப்பாரு, ஒருத்தர் வந்து தச்சரா இருப்பார், இன்னொருத்தர் வந்து கோல்டு ஸ்மித்தா இருப்பார். ஆனால் அவர் அந்த சாதியில பிறக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் செய்யலாம். அப்ப உலகத்தில் எப்படி பிரித்தார்கள் என்றால், தொழிலை பிரித்துக் கொள்ளலாம். ஐ மே பி அ கார்பெண்டர், நான் வந்து ஒரு தச்சு வேலை செய்யலாம், அதுக்காக எனக்கு ஆசாரி நான் ஜாதி முத்திர கொடுக்க அவசியம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு வந்து லண்டன்ல பாத்தீங்கன்னா, வெளிநாடுல பாத்தீங்கன்னா சுத்தம் பண்றாங்க. நான் என்னுடைய புத்தகத்திலே கூட எழுதியிருக்கேன், பேசி இருக்கிறேன் ஏற்கனவே. உங்களுக்கு மீண்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். நான் வந்து மத்திய அமைச்சரா, ஒன்றிய அமைச்சரா ஒரு ஃபாரின் போயிருந்தப்ப, நான் மாலை 3 மணி 4 மணிக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து பெல் அடிச்சாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ண பெல் அடிச்சாக்க, நேர்த்தியான பெண்கள், ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க, 22 வயசு 23 வயசு பசங்க, ஒரு 10 பேர் வந்து தட்டினாங்க. சாரி சார், என்ன வேணும்னு கேட்டான். இல்லை, உங்கள் ரூமை க்ளீன் பண்ணிக்கலாமாங்க. நம்ம தான் இந்தியாவில் இருந்து அப்போ நான் 33 வயசு 34 வயசு தான் முதல்ல போனேன். நமக்கு புத்தி எப்படி வேலை செய்யும்? ஐயோ எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களே, ஏன் இந்த பிள்ளைங்களாம் ஏழை பிள்ளைங்களாட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த ஊரில் ஏதோ கீழே கிடக்கிற பிள்ளைங்களாட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி கேட்டோம். கேட்டப்போ, ஏன் நீங்களாம் படிக்க போகலன்னு கேட்டப்போ, என் மேலே எச்சில் துப்புற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுச்சு, ஆர் யூ இந்தியன் கேட்டுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுச்சு. அப்போ ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்குலாம் அதிகமாக நான் போனதில்லை, அப்போ தான் ஒரு தடவை போயிருக்கேன். ஏன்னு கேட்டால், உங்கள் ஊரில் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் சாதி. நாங்கள் மெடிக்கல் காலேஜ் பிஜி படிச்சுட்டு இருக்கோம், இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் 1100 ரூம் இருக்குது, அது குத்தகை எடுத்திருக்கோம். காலையிலையும் சாயங்காலையும் ஒரு க்ளீன் பண்ணால் எங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்கும். எங்கள் அப்பா அம்மா கொடுக்கறத விட இந்த பாக்கெட் மணி எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது, நாங்கள் உழைக்கிறோம் என்று அவர் சொன்னார்கள். அப்போ அங்கே சுத்தம் பண்ணா ஒன்றும் கிடையாது, ஆனால் இங்கே சுத்தம் பண்ண தோட்டி பிள்ளை தோட்டியாக தான் பறக்கும். அப்புறம் தோட்டி வேலையை ஒரு என்ஜினியர் செஞ்சுட்டா கூட, ஒரு மிஷினே செஞ்சுட்டா கூட, இப்போ தான் நான் செய்யலையே, அதெல்லாம் நானே செய்யலையே அப்படின்னு சொன்னா கூட அப்பவும் வந்து தோட்டி தான். நல்லா கவனிங்கள். நீங்க எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் உங்கள் முன்னோர் செய்த வேலையை நீங்க செய்யாமல் இப்போது டெப்டி கலெக்டராவோ கலெக்டராவோ இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதி சர்டிபிகேட் அந்த ஜாதி தான். ஒரு மண்பானம் தயாரிக்கிறதுக்கு குயவர் என்று சொன்னால் எங்க அப்பா குயவர், அவர் உள்ளபடியே குயவராக இருந்தாரு. பையன் எம்ஏ படிச்சுட்டான், டெப்டி கலெக்டர் ஆகிட்டான், அவனுக்கும் குயவர் தான். அவன் பிள்ளை திரும்ப வந்து ஃபாரின் போய் பெரிய மல்டி மில்லியன் ஆனா கூட இங்க வந்து நின்னானா அவன் குயவர் பலம் தான். இந்த 2000 ஆண்டு காலமாக இருந்ததை கல்வி மறுக்கப்பட்டு சாதி அடிப்படையில் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதை டிவிஷன் ஆஃப் லேபரர், தொழிலை பிரிப்பது நியாயம், பிரித்து தான் இந்த சமூகம் அமைதியாக இருக்க முடியும். எல்லா வேலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு முடி வெட்டினா நானே வெட்டிக்க முடியுமா? என்னுடைய சிகையை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தொழிலாளி தேவை. ஆனால் அவன் பிறப்பில் என்று சொல்லப்படக்கூடாது. இப்போ வெளிநாடுகளில் செய்யாத சலூன் இருக்கு, அவங்க அப்பா சலூன் வச்சுன்னு அவசியம் இல்லை, அது லாபகரமாக நடத்தக்கூடிய சலூனை ஒரு வியாபாரமாக பயன்படுத்துகிறார். அதற்கான தொழில்நுட்ப கலைஞர்களை பெற்றுக்கொள்கிறார், அதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றாங்க. அங்கே ஜாதி கிடையாது. அப்ப டிவிஷன் ஆஃப் லேபர் உலகம் முழுக்க இருக்கின்ற உண்மை. ஆனால் இங்கே என்ன செய்தார்கள் என்றால், மதத்தின் பெயரால், குறிப்பாக இந்து மதத்தின் பெயரால் டிவிஷன் ஆஃப் லேபரர் பை பெர்த், தொழிலை பிரிப்பதற்கு பதிலாக தொழிலாளர்களை பிரித்தார்கள். இந்த தொழிலை செய்வதற்கென்றே நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னார்கள். அதை மதம் அங்கீகரிக்கிறது சொன்னார்கள். அதை கடவுள் இப்படித்தான் உன்னை படைத்திருக்கிறது சொன்னார்கள். அதை மறுத்தவர் தான் தந்தை பெரியார், அதை மறுத்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர். அப்பதான் ஒரு மோதல் வருகிறது. இங்க சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த மோதல். பிறக்கிற போதே எல்லாம் சமந்தான். ஒன்று வேணா, உங்கள்கிட்ட பர்சனலாக பகிர்ந்து விரும்புகிறேன். என்னுடைய தாத்தா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் 1931 நான் பார்க்கல, வெறும் எங்களுடைய கிராமத்தில் இருந்து இங்கே பஞ்சத்திற்காகவும் தீண்டாமைக்காகவும் இலங்கைக்கு ஓடி இருக்கார். அவர் 31 போய் அங்கே எங்கள் அப்பாவை படிக்க வச்சு அங்கே ஒரு நல்ல வேலைலாம் பார்த்து எங்கள் அப்பா ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இங்கே வந்தார். இங்கே வந்து விவசாயம் பார்த்தார், தொழில் பண்ணார்.
அவருக்கு நான் 8வது பையன், எங்க அப்பாவுக்கு நான் 8வது பையன். நான் வழக்கறிஞராக பணிபுரிந்து நாடாளுமன்றத்துக்கு 31 வயசுல போய் 33 வயசுல மத்திய இணையமைச்சராகி 2-3 முறை நாடாளுமன்றத்தில் கேபினெட் அமைச்சராக இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால், என் தாத்தாவுக்கு இந்த படிப்பு ஏன் வரல? உனக்கு படிப்பு வராதுன்னு சொன்னான், இந்த சாதிக்கு வராதுன்னே சொன்னான், இந்த சாதிக்கு ஆங்கிலம் வராதுன்னு சொன்னான். நான் தனியார் கல்விக்கு போனதே கிடையாது. நான் முழுக்க அரசாங்க கல்லூரி, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்து அரசாங்க சட்டக்கல்லூரி படித்தேன். நான் பேசிய ஆங்கிலத்தில் நாடாளுமன்றத்தில் வியந்து பார்த்தவங்க இருக்கிறாரே தவிர வித்தியாசப்படுத்தி இவனுக்கு ஒன்றும் தெரியாது எவனாலும் சொல்ல முடியாது. அப்ப முடியும் எல்லாராலும். ஆனால் இந்த மதமும் இந்த சாதியும் உங்களுக்கு மறுத்து இருக்கிறது, நீ படிக்காதன்னு. அப்ப ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் கொண்டு வந்து கொடுத்தார்.